குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு அம்மாக்கு என்ன நடக்கணும், என்ன பண்ணிக்கணும், அவங்க என்ன கவனிக்கணும், குழந்தை பத்தியே நம்ம யோசிப்போம். ஆனா அந்த தாயை பத்தி நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்ப நிறைய சமீப காலத்துல போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ்னு ஒன்று வருது. அளவுக்கு அவங்கள கவனிக்கிறோமோ, முக்கியமா உடம்பு வலியில இருந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்ல இருந்து பிசிக்கல் ஹெல்த் வரைக்கும் நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி 3 பிரைமரி டிப்ரெசிவ் டிஸார்டர் போஸ்ட் பிரெக்னன்சியில் வருது. அது என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், பேபிஸ் ப்ளூஸ், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன். இதுக்கு சைன் அண்ட் சிம்டம்ஸும் இருக்குது. ஸோ போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரைமரி டிஸார்டர்ஸ் எல்லாமே பாதிக்கு பாதி குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஆன்சைட்டி டிப்ரெஷனும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயினும், முக்கியமாக பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கோர் ஸ்ட்ரென்தனிங்கும் அண்ட் மெயினாக யூரினரி இன்கான்டினன்ஸும் ரெடியூஸ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு சொல்லாமல் ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.